இன்னைக்கு மேட்ச்சில் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் vs டெல்லி கேபிட்டல்ஸ் ஆடுறாங்க. இந்த மேட்ச் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸில் நடக்குது. ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் ஜெயிச்சிட்டாங்க கம்ஃபர்டபுளாக. இன்னைக்கு மேட்ச் வந்து முக்கால்வாசி ஃபுல் பர்சன்டேஜ் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் ஜெயிக்கும். ஏன்னா டெல்லி கேபிட்டல்ஸில் வந்து டீம் வந்து அவ்வளோவா நல்லாவும் இல்லை, ஒன்றும் சொல்கிற மாதிரி டீமும் இல்லை. டெல்லிக்கு வந்து பவுலிங் அட்டாக் ஸ்ட்ராங்காகவே இல்லைங்க. அதனால் வந்து இன்னைக்கு கம்ஃபர்டபுளாக வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் கண்டிப்பாக ஜெயிச்சிடும். அது எந்த மாற்றமும் கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸ் உள்ள டீமை வந்து நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். போன வாட்டி மேட்ச்லேயே ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து சூப்பராக விளாண்டாங்க. ஜாஸ் பட்லரும் ஜெய்ஸ்வால் தான் ஓப்பனிங் ஆனாங்கன்னா ஃபயரி ஸ்டார்ட் கொடுத்தாங்க. என்ன 2 பேராலேயும் இது பண்ண முடியல, கிளிக் பண்ண முடியல. ஆனால் இந்த வாட்டி வந்து கண்டிப்பாக 2 பேரும் வந்து கிளிக் பண்ணிடுவாங்க. ஜாஸ் பட்லர் இல்லை எஸ்எஸ் ஜெய்ஸ்வால். ஏன்னா டெல்லிகிட்ட வந்து பவுலிங் கிடையாது. இவங்க 2 பேர்த்தில் வந்து கண்டிப்பாக ஒரு ஆள் வந்து அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. முக்கால்வாசி இன்றைக்கி ஜெய்ஸ்வால் நல்லா பேட்டிங் ஆடுவார்னு நினைக்கிறேன். போன வாட்டியும் மேட்சோட ஹீரோ வந்து சஞ்சு சாம்சன் இந்த வாட்டியும் நல்லா விளாண்டுருவார். அதில் எந்த மாற்றமும் இருக்காது. சஞ்சு சாம்சன் ஒரு நல்ல பிளேயர். போன மேட்ச் வந்து அவர் தான் வந்து டீமை வந்து லிஃப்ட் பண்ணி கொண்டு போனார். அப்புறம் ஷிம்ரான் இட்மைர் இருக்கார், அப்புறம் த்ரூவ் இருக்கார், அப்புறம் வந்து ரியான் பராக் இருக்கார். ரியான் பராக்கும் நேற்று ஃபஸ்ட் மேட்ச் வந்து சூப்பராக விளாண்டார். அவருக்கும் நம்ம வந்து கிரெடிட் கொடுத்தே ஆகணும். ரியான் பராக்லாம் வந்து ஒரு யங் இந்தியன் டேலண்ட்டு. அவரும் சூப்பராக விளாண்டார். ரியான் பராங்க்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப். அப்புறமேட்டு வந்து யார் இருக்கா, ரோமன் பால் இருக்கார். அவரும் சூப்பரான பேட்ஸ்மேனு, நல்லா விளாடுவார் ரோமன் பால். அவரும் அட்டாக்கிங்காக ஆடுவார். ஆல்ரவுண்டர்ஸ் பார்த்திங்கன்னா ரவிச்சந்திரன் அஸ்வின். பவுலிங்கில் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு ஃபஸ்ட் மேட்ச்சு. ஆனால் கம்பேக் பண்ணிட்டார். இப்போ பின்னாடி அடுத்த 2 ஓவர் இந்த மேட்ச்சு நல்லா பவுலிங் பண்ணணும். அடுத்தது வந்து சந்தீப் சர்மா வந்து கலக்கினார் ஃபஸ்ட் மேட்ச்சு. அவர் வந்து சூப்பராக பவுலிங் போட்டார். சந்தீப் சர்மாவில் தான் ஃபஸ்ட் மேட்ச்சு வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து ஜெயிச்சிச்சு. ஃபுல் கிரெடிட் டு சந்தீப் சர்மா. ட்ரெண்ட் போல்ட்டை வந்து ஃபஸ்ட் மேட்ச் நல்லா அடிச்சிட்டாங்க. லாஸ்ட் மேட்ச் கடைசி ஓவரில் அடிச்சிட்டாங்க. மற்றபடி ட்ரெண்ட் போல்ட்டு சூப்பராக போகுது. யுஸ்வேந்திர சகல் இருக்கார் நம்ம பால், சூப்பராக பவுலிங் போடுவார். பேட்டிங்கும் இப்போ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு சகலுக்கு வந்து நம்ம கிரெடிட் கொடுத்தே ஆகணும். பேட்டிங்கும் நல்லா விளாடுவார் சகல், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. சகல் வந்து நெட்ஸ்லலாம் பார்க்கும்போது பேட்டிங்கில் வந்து நல்லா அடிச்சு ஹிட் பண்ணிக்கிட்டே இருந்தார். அதனால் சகல் வந்து பேட்டிங் ஆடினார்னா கண்டிப்பாக இந்த வாட்டி ஐபிஎல்லில் ஒரு 6 கண்டிப்பாக அடிப்பாருங்கிற தாட் இருக்குது. கண்டிப்பாக சகல் வந்து நல்லா ஆடுவார். சகலுக்கு வந்து நல்லா சான்ஸ் கொடுங்க பேட்டிங்க்கு. ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் வந்து நல்லா கொஞ்சம் சான்ஸ் கொடுங்க சகலுக்கு. ஆனால் இன்றைக்கி மேட்ச் வந்து கண்டிப்பாக ஷோர் ஷாட்டாக சொல்கிறேன், ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் ஜெயிக்கும். அடுத்து வந்து நம்ம வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் பார்க்கலாம். டெல்லி கேபிட்டல்ஸ் டீம் வந்து நம்ம என்னங்க சொல்கிறது, பவுலிங்கே இல்லைங்க டெல்லி கேபிட்டல்ஸ் டீமில். அதான் ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்குது. நோக்கரி வந்துட்டார், இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்காரு டீம் கேம்பில். நோக்கரி வந்துட்டார். இப்போ ஒரு பெரிய ப்ளஸ், அவங்களுக்கு பெரிய பூஸ்டாக இருக்கும். ஏன் வந்து ஜெயின் ரிச்சர்ட்சனை விளையாட வைக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரில. எல்லாமே வந்து 4 பேர் வந்து இந்தியன் பவுலர்ஸ் வச்சு தான் விளாண்டாங்க ஃபஸ்ட் மேட்ச் 5 பேர். இதில் வந்து மித்தல் மார்ஷ் மட்டும்தான் பவுலிங் போட்டார். மற்றபடி எல்லாமே இந்தியன் பவுலர்ஸ் தான். கலீல் அகமதுனா வந்து பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க. ஏன் ஃபஸ்ட் மேட்ச் வந்து முகேஷ் பவுலிங் போட்டார் என்னான்னு தெரிலையே. ஃபஸ்ட் மேட்ச்சு முகேஷும் அடிச்சிட்டாங்க ஃபஸ்ட் மேட்ச்சு. ஏன்னா ஃபஸ்ட் மேட்ச் வந்து ரொம்ப அடி வாங்கினார் கலீல் அகமது, இஷாந்த் சர்மா, அக்ஷர் பட்டேல்லாம் பிரித்து மேய்ஞ்சி விட்டானுங்க ஃபஸ்ட் மேட்ச்சு. ஏன்னா இந்த வாட்டி ஆச்சும் நல்லா டீமை வந்து கொண்டு வரணும். ஏன்னா ஃபுல் பேட்டர்ஸ் வந்து ஓவர்சீஸ் பேட்டர்ஸ் தான் ஆடினாங்க ஃபஸ்ட் மேட்ச்சில். வந்து யாருன்னா டேவிட் வார்னர், மித்தன் மார்ஷ் ஆடினாங்க. அப்புறமேட்டு வந்து ஷேன் ஓப் பண்ணார் 3, மித்தன் மார்ஷ் 4 ஃபாஸ்ட் பவுலர்ஸ், 4 ஃபாரினர் வந்து பேட்ஸ்மேனாக ஆடிட்டாங்க. டேவிட் வார்னர், மித்தன் மார்ஷ், ஷேன் ஓப்பு, இவர் ஸ்டெப்பர்ஸ் ஆடினார். இவங்க 4 பேர் ஆடிட்டாங்க. அதனால் இன்றைக்கி வந்து ஸ்டெப்பர்ஸை உட்கார வச்சுட்டு கண்டிப்பாக ஆண்ட்ரி நோக்கியா வந்துடுவார். வந்துடுவார். ஷேன் ஓப்புக்கு பதிலாக ஜெயின் ரிச்சர்ட்சன் ஆடலாம். ஏன்னா அந்த இம்பேக்ட் ரோல் இருக்கிறதுனால பார்ப்போம் டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்ட்டு. டெல்லி கேபிட்டல்ஸில் ஸ்டார் பிளேயர் இப்போதைக்கு யாருன்னா அபிஷேக் போர்வல் தான். அவர் தான் சூப்பராக ஆடுறாரு டெல்லிக்கு. வேறு யாருமே டெல்லிக்கு வந்து ஆட மாட்டேங்கிறாங்க. நேற்று மேட்ச் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. மும்பை vs SRH. மும்பை வந்து பரவாயில்ல, SRH வந்து
267 அடிச்சிட்டாங்க. ஐபிஎல்ல ஹையஸ்ட் டோட்டல் வந்து அடித்த ஒரே டீம் வந்து இப்போதைக்கு வந்து எஸ்ஆர்ஹெச் தான். எஸ்ஆர்ஹெச் வந்து 267 அடிச்சிருந்தாங்க. அபிஷேக் சர்மா 17 பால்ஸ் 16 பால்ஸில் 50 அடிச்சு ஐபிஎல்ல ஒரு புது ரெக்கார்டு பண்ணி வச்சிருக்காரு. அடுத்து வந்து 17 பால்ஸ் 18 பால்ஸில் 50 அடிச்சு அதே அவங்க டீம் சேர்ந்த ட்ரெவர்ஸ் ஹெட் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு. கால்சன் என்னங்க பிளேயரு, அப்பா 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 அப்பா, மனுஷன் பிரித்து எடுத்துக்கிட்டாருங்க மேட்சை துண்டு துண்டா கையில் மாற்றி கொடுத்துட்டாருங்க. ஹென்ரி கிளார்சன் தான் சூப்பராக விளாண்டாரு. மும்பையும் சொல்லக்கூடாது, மும்பையும் நல்லா ஃபைட் பண்ணாங்க. கடைசி வரையும் மும்பை வந்து ஃபைட் பண்ணி பேட்டிங் ஆடினாங்க. மும்பையும் 250 கிட்ட வந்துட்டாங்க. 230 240 வந்துட்டாங்க மும்பைக்கும் வந்து ஹேட்ஸ் ஆஃப். திலக் வர்மா சூப்பராக விளாண்டாரு. மும்பைக்கும் ரொம்ப பெரிய ஹேட்ஸ் ஆஃப்ங்க. பார்ப்போம். இன்னைக்கு நான் டேம் ஷோராக சொல்கிறேன், இன்னைக்கு வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் ஜெயிச்சிடும். அதில் எந்த மாற்றமும் இருக்காது. ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் இந்த வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச். இந்த மேட்ச் இன்னைக்கு ஜெயிக்கும்.